வசு எங்க போகணும் சொல்லு வசு. கல்யாணம் ஆனதும் முதல்ல எங்க போவாங்க? எங்க போவாங்க? மாமியார் வீட்டுக்கு. மாமியார் வீட்டுக்கா? ஏய் அங்க எதுக்கு? கல்யாணம் ஆனதும் மாமியார் வீட்டுக்கு விருந்துக்கு போறது நம்ம தமிழ் பாரம்பரியம். நாம தான் இது வரைக்கும் என் அம்மா அப்பா வீட்டுக்கு போனதே இல்லையே. அதனால அங்க போறோம், விருந்து சாப்பிடுறோம். சரிதானே? சரி. இன்னும் நீங்க ரொம்ப தான் அழட்டிக்கிறீங்க. அம்மா உங்களுக்காக விருந்து தயார் பண்ணி வச்சிருப்பாங்க. இன்னைக்கு மாமியார் கையால சாப்பிடுற பாக்கியம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. அதனால சந்தோஷமா வந்து சாப்பிடணும். சந்தோஷமா? அடியே, இந்த மாதிரிலாம் கண்டிஷன் போடுவோம் தெரிஞ்சிருந்தா அந்த அஜித் குமாரவே கல்யாணம் பண்ணி வச்சிருப்பானே. மாட்டிக்கிட்டனே. வாங்க மாப்பிள்ள. வாங்க வாங்க மாப்பிள்ள. வாங்க வாங்க. வாமா வா. ரெண்டு பேரும் உள்ள போங்க. உள்ள போங்க. வாங்க உள்ள வாங்க. உள்ள வாங்க. வாங்க உட்காருங்க மாப்பிள்ள, உட்காருங்க. திடீர்னு வந்துட்டீங்களா? எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல. ஏதாவது சாப்பிடுறீங்களா? இல்ல சாப்பிட்டே தான் ஆகணும். துளசி அப்பா அதெல்லாம் ஒண்ணு வேணாம். நீங்க இருங்க மாப்பிள்ள, இருங்க. ஐயோ துளசி அப்பா, அவர் ஒன்னும் கெஸ்ட் இல்ல, உங்களோட மாப்பிள்ள. நீங்க இப்படி விழுந்து விழுந்து கவனிக்கணுங்கிற அவசியம் இல்ல. அவர் அதை எதிர்பார்க்கவும் மாட்டாரு. அவரை ஃப்ரீயா விடுங்க, நீங்களும் ஃப்ரீயா இருங்க. அது இல்லம்மா, நீயும் மாப்பிள்ளையும் திடீர்னு வந்துட்டீங்களா? கையும் ஓடல காலும் ஓடல. அதாம்மா, என்ன விட உங்க அம்மா ரொம்ப பதட்டமா இருக்கா. சரி நீங்க பேசிக்கிட்டு இருங்க, நான் சாப்பாடு ரெடி ஆச்சான்னு பாத்துட்டு வரேன். மாப்பிள்ள பக்கத்துல போய் உட்காருமா. போமா. நீங்க பேசிக்கிட்டு இருங்க, நான் போய் சாப்பாடு ரெடி ஆச்சான்னு பாத்துட்டு வரேன். துளசி அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் நானும் இலக்கியாவும்னா உசுரு. நாங்க தான் அவங்களோட சொத்து சொகம் எல்லாமே. தனக்கு இருக்கோ இல்லையோ, தன் பிள்ளைங்களுக்கு எல்லாமே வேணும்னு நினைப்பாங்க. சின்ன வயசுல இருந்தே நான் கேட்டு அப்பா எதுவுமே இல்லைன்னு சொன்னதே இல்ல. பெத்த பொண்ண பாரமா நினைக்கிறவங்க இந்த உலகத்துல நிறைய பேர் இருக்காங்க. ஆனா என் அப்பாவுக்கு எல்லாமே நான் தான். அவரோட உலகத்துல நான் தான் ராணி. வீட்ல பெரிய வசதியெல்லாம் இருக்காது, ஆனாலும் மகாராணி மாதிரி தான் பாத்துப்பாரு. அப்படிப்பட்ட ராணிய கல்யாணம் பண்ணிக்கிட்ட நீங்க அவருக்கு வெறும் மாப்பிள்ள மட்டும் இல்ல, அதுக்கும் மேல. இத ஏன் இப்ப சொல்றேன்னா, இன்னைக்கு நீங்க நல்ல புருஷனா மட்டும் இருந்தா போதாது, அவங்களுக்கு நல்ல பாசமான மாப்பிள்ளையாவும் இருக்க வேண்டிய அவசியம் இருக்கு. என் மேல ஏதாவது கோவம் இருந்தா ப்ளீஸ் அது அவங்க மேல காட்டிடாதீங்க, அவங்க தாங்க மாட்டாங்க. வசு, என்ன எதுவும் கம்பல் பண்ணாத ப்ளீஸ். வசு மாப்பிள்ள சாப்பாடு ரெடி, வாங்க சாப்பிடலாம். சாப்பிடலாம். வாங்க 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 சாப்பிடலாம். வாங்க. என்ன வசது? இதான் மாப்பிள்ள சோறு. துளசி, மாப்பிள்ள முத வீட்டுக்கு வந்திருக்காரு, அந்த ஸ்வீட் எடுத்து வைமா. இதோ வைக்கிறேங்க. ஆண்டி சாப்பிடுங்க. போதும் ஆண்டி போதும். ஏன் ஆண்டி, எனக்கு ரொம்ப பசி இல்ல, நான் கொஞ்சமா தான் சாப்பிடுவேன். நிறைய வச்சு வேஸ்ட் பண்ணிடாதீங்க. அர்ஜுன் சார், அம்மா சமையல முதல்ல டேஸ்ட் பண்ணுங்க, அப்புறம் கொஞ்சமா நிறையவான்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. ஆஹா, சூப்பரா இருக்கு. நாம வேற எப்படி சொல்லிட்டோம்.
ஸ்டார் ஹோட்டலோட சூப்பரா சமைச்சிருக்காங்க. ஓவரா பிகு பண்ணிட்டோமே. மாப்பிள என்ன யோசனை? சாப்பிட்டதுக்கு அப்புறம் யோசிங்க. இப்ப நல்லா சாப்பிடுங்க. ஆ, சாப்பிட்றேன் சார், நான் சாப்பிட்றேன். ஏய், எதுக்கு என்னையே பார்த்துட்டு இருக்க? உன் இலையை பார்த்து சாப்பிடு. அந்த ஃபிஷ்லாம் நல்லா இருக்கு, சாப்பிடு. ஓ, இதான் ஃபிஷ்ஷா? எனக்கு தெரியாதுல்ல. சாப்பிடு. ம். என்ன உங்க மாமியார் சுமாரா சமைக்கிறாங்களா? ஆ, ஏதோ பரவாயில்ல. ஓ, பரவாயில்லையா? அம்மா கேட்டிங்களா? பரவாயில்லையா? இனிமேலாவது நல்லா சமைக்க கத்துக்கங்க. வசு, விளையாடாத வசு. ஓகே ஓகே, வாங்க கை கழுவலாம். ஷூ. மாப்பிளைக்கு வெத்தலை எடுத்து கொடுமா. ம். மாப்பிள ரொம்ப தேங்க்ஸ் மாப்பிள. எதுக்கு சார் தேங்க்ஸ்லாம்? அது இல்ல மாப்பிள, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? உங்களுக்கு கல்யாணம் ஆன புதுசுல வீட்டுக்கு விருந்துக்கு வாங்கன்னு நான் கூப்பிட்டேன். ஆனா நீங்க கொஞ்சம் கோவமா பேசிட்டீங்க. ஆனா இப்ப அதெல்லாம் மறந்துட்டு நீங்க விருந்துக்கு வந்த உங்க நல்ல மனசு நினைச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏதோ எங்களால முடிஞ்ச அளவுக்கு நாங்க விருந்து வச்சோம். அதுல ஏதாவது குறை இருந்தா தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிருங்க மாப்பிள. அப்பா, எதுக்குப்பா இப்போ பழசெல்லாம் பேசிக்கிட்டு? பழசெல்லாம் இப்ப எதுக்கு பேசிக்கிட்டு? அடுத்த வேலையை பாப்போம். துளசி, ஆ? அத குடுமா. ஆ, வசு மாப்பிள்ளை கிட்ட கொடுமா. இந்த மாப்பிள்ள வசுக்கு போட்டு விடுங்க. தொன்னமெட்டி இல்லாம இருக்க கூடாதுமா. ஆ, எதுக்குமா இதெல்லாம்? கல்யாணம் ஆன பொண்ணு கால்ல மெட்டி இல்லாம இருக்க கூடாதுமா. சுமங்கலி பொண்ணோட மெட்டி சத்தம் வீட்ல கேட்டுட்டு இருக்கிற வரைக்கும் மகாலட்சுமி நிரந்தரமா இருப்பாளாம். அதான் அப்பா உனக்கு வாங்கிட்டு வந்தாரு. மாப்பிள்ள பொண்ணுக்கு போட்டு விடுங்க. அம்மா, அவர் இப்பதான் சாப்பிட்டிருக்காரு. நான் வீட்டுக்கு போய் அப்புறமா போட்டுக்கிறேன். சரி வசு, உன்னோட இஷ்டம். ஆ, பரவாயில்ல, குடு. அர்ஜுன் சார், வேண்டாம் விடுங்க. நீங்க ஏன் கஷ்டப்படுறீங்க? அர்ஜுன் சார், இதெல்லாம் வேண்டாம். இப்பதானே நீங்க சாப்பிட்டிருக்கீங்க. பரவாயில்ல வசு. இல்ல, உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அப்புறமா போட்டு விடுங்க. பரவாயில்லன்னு சொல்றல, ஏன் சின்ன இல்ல. வசு, காலை வச்சு பாத்து இங்க.
வசு அந்த கலப்பு அர்ஜுன் சார் வேண்டாம் அர்ஜுன் சார். உடுன்னு சொல்றல்ல. அர்ஜுன் சார் தேங்க்ஸ். எதுக்கு வசு? ஒன்றும் இல்லை. துளசி அது கொடுமா. ஆ, இந்தாம்மா என்னப்பா இது? திறந்து பாருமா. அப்பா எதுக்குப்பா இப்போ இதெல்லாம்? உனக்கு மெட்டி போட்டாச்சுலம்மா, மாப்பிள்ளைக்கு எதுவுமே கொடுக்கலையம்மா. அதான் நீயே உன் கையால மாப்பிள்ளைக்கு போட்டுடுமா. ஹாப்பியா? வசு டைம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன், கிளம்பலாமா? அப்பா நாங்க கிளம்புறோம். அம்மா, மாப்பிள்ளை மேல இருக்கிற பாசத்துல என்னமோ எங்களை எல்லாம் மறந்துடாதம்மா. அப்பப்போ வந்துட்டு போங்க மாப்பிள்ள. ஐயோ அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நானும் அவரும் வருவோம். வரோம்மா, வரோம்பா. வாங்க வாங்க. துளசி என்னாச்சு? வசு சந்தோஷமா தானே இருக்கிறா? ஆமாங்க, இருந்தாலும் மாப்பிள்ளையோட பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ம். சார் தேங்க்ஸ் சார். எதுக்கு வசு? ஒரு ஜேகேஆர் ஃபேமிலியோட வாரிசு ஒரு சாதாரண வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு அவங்கள சந்தோஷப்படுத்தினதுக்கு. வசு நீ என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்க. இன்னைக்கு நீ எனக்கு கொடுத்திருக்க ரோல் இது, உன் புருஷங்கிற ரோல். இன்னைக்கு நான் உன் புருஷன்னா அவங்களுக்கு நான் மாப்பிள்ள தானே. சோ ஒரு நல்ல மாப்பிள்ள எப்படி இருக்கணுமோ அப்படிதான் நான் இருந்தேன். நீ கொடுத்த கேரக்டரை சரியா பெர்ஃபெக்ட்டா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கேன். அதுக்காக நீ இதையே டெய்லி எதிர்பார்த்தனா அது என்னால முடியாது வசு. ஐ எம் ரியலி சாரி. இன்னையோட இந்த ஆட்டம் எல்லாம் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் நீங்களும் சரி நானும் சரி யாருக்காகவும் நடிக்க வேண்டியது இருக்காது. வசு என்ன யோசனை? ஏறு. அர்ஜுன் சார், நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா? ஏன் கேளுங்களேன். ஏன்? உங்களுக்கு சொன்னா புரியாது. வசு ஒன் டே புருஷனா இருக்கணும்னு ஆசைப்பட்டா அதுக்கு நான் சரின்னு சொல்லியிருக்கேன். நான் ஏன் சரின்னு சொன்னேன்னு உனக்கே தெரியும். இந்த மாதிரி கேள்வி கேட்கறது, அதுக்கப்புறம் புரியல சொன்னா புரியாதுன்னு சொல்றது, என்ன லூசுன்னு நினைச்சியா? அர்ஜுன் சார் கரெக்டா சொன்னீங்க. நீங்க சொன்னது சரிதான் அர்ஜுன் சார். இந்த உலகத்துல இருக்கிற எல்லா வைஃபுக்கும் அவங்க புருஷன் தான் ஹீரோ, சூப்பர்மேன், எக்ஸ்ட்ரீம் பிரில்லியன்ட். ஏன்
லூசும் கூட. ம், நீங்க எத்தனை தடவை பார்த்தாலும் டைம் மாறாது. இன்னும் நம்ம டீல் முடிய 12 மணி நேரம் இருக்கு. 12 மணி நேரமா? ஐயோ, ஆமா அர்ஜுன் சார். நெக்ஸ்ட் எங்க போகணும் சொல்லி தொலை. ம், அது கொஞ்சம் சிரிச்ச மாதிரி தான் சொல்லுங்களேன். ஐயோ, நெக்ஸ்ட் எங்க போகணும் சொல்லு. நீங்களே சொல்லுங்களேன். நான் ஒன்னு சொல்லுவேன், அதுக்கப்புறம் நீ வேணான்னு சொல்லுவ, அப்புறம் புரியலம்ப. அதெல்லாம் தேவையா எனக்கு? நீயே சொல்லி தொலை. நம்ம லவ் பண்ணப்போ அடிக்கடி போனது பீச்சுக்கு தான். இப்பவும் அங்கேயே போவோமே. பீச்சுக்கு தானே? ம், சேஞ்ச் இல்ல? இல்ல இல்ல, ரெடி ஜூட், வண்டியை விடுங்க. ஆமா, முடியல. அப்பா, அடுத்து நம்ம இன்னொரு ரவுண்ட். வேணாமா, வேணாம். நான் தெரியாம லவ் பண்ணேன். இது மட்டும் வேணாமா? வேணாம். வாமிட் வருது. சரி சரி, இப்போ நம்ம பீச்சுக்கு போலாமா? போலாம் போலாம். வாங்க போலாம். ஐயோ, சார் நீங்க ரெண்டு பேரும் ரெடியா? எல்லாம் ready ரெடியா இருக்காங்களா? இருக்காங்க சார். எல்லாம் கரெக்டா இருக்கான்னு பாரு. correct ஆ கண்டென்ட் இருக்கு எல்லாம் கேட்டுட்டீங்களா? ஞாபகம் இருக்குல்ல? ஞாபகம் இருக்கு. ஏய், என்னடா அந்த டேபிள்ல யாரையும் காணோம்? சார் டேபிள் கடையில இருக்காங்க ஏமா, சார். இந்த பாருங்க எந்திரிமா, சார். அக்கா, எந்திரிங்க. ஏய்யா, ஏன் இப்படி ரெண்டு பேரும் கீழ உட்கார்ந்திருக்கீங்க? கீழே இவர் இங்க உங்க விழுந்துச்சு wife சார். தானே? ஆமா, சேனல் wife ப்ரோகிராம் பா. வேற யாராவது அந்த இல்ல சார், பிரச்சனை என் ஆயிட wife போகுது. தான் உங்க சார். wife தானே? அதெல்லாம் இல்ல கீழ எல்லாம் அப்படி உட்கார கூடாது. சரி சரி சரிங்க உட்காருங்க. டேய், இந்த டேபிள் இருந்தவங்க எங்கடா? சார் இங்கயா சார் நாங்க சொல்லாமலாம் போயிட்டு இருக்காங்க சார். என்னடா இப்படி கடைசி நேரத்துல வந்து தாலி இருக்கிறீங்க? இன்னைக்கு லொகேஷன் லாஸ்ட் டேட். ப்ரொடியூசருக்கு நாம பதில் சொல்ல வேணாமா? ஷூட்டிங் முடிக்க வேணாமா? போ. பீச்ல யாராவது இருப்பாங்க, போய் பிடிச்சு கூட்டு வா போ. சார் பீச்ல யார சார் நான் கூட்டி பீச்சுக்குள்ள வருவேன்? ஜோடி ஜோடி தான் உட்கார்ந்திருப்பாங்க. யாராவது ஒரு ஜோடி பிடிச்சு கூட்டு சார் வா போ. பீச்ல எப்படி சார்? போய் தேடி கூட்டு வா, இல்லன்னா வராத. அப்படியே போயிடு. ஐயோ, எனக்கு ஒரு எங்க போய் நான் வந்தாகணும். தேடுவேன், ஜோடி. இல்லைன்னா உனக்கு இங்க வேலையே இல்ல. ஜோடி. அப்படியே போயிடு. அந்த ஃபர்ஸ்ட் டயலாக் வந்து நான் எடுத்தேன். ஏமா, டயலாக்லாம் மைண்ட்ல இருக்குல்ல? இருக்கு சார். சொதப்ப கூடாது. ஓகே கரெக்டா சார். பண்ணணும். உனக்கு தான் ஏன் சொல்றேன். நான் இங்க பாரு, டைம் இல்ல. ஷூட்டிங் சீக்கிரம் முடிக்கணும். ஓகே சார். ரெண்டு பேரும் இப்படி வாங்க. வாங்க. ம். லைட்ல நின்னு கரெக்டா டயலாக் பேசணும். ஓகே புரியுதா? ஓகே சார். ஏய் ஏய், என்ன பண்ற நீ? சூப்பரா இருக்குல்ல அர்ஜுன் சார். நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். சார் உங்களுக்கு எப்படியோ தெரியல, நான் ரொம்ப என்ஜாய் பண்றேன். ஆ, அர்ஜுன் சார், இந்த இடம் ரொம்ப நல்லா இருக்குல்ல? ஆமா 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 வசு. ஆம், இந்த இடத்த பார்க்கும்போது எனக்கு உங்க கூட இந்த தண்ணில விளையாடணும். விளையாடலாமா? அந்த மாதிரி விளையாட்டுலாம் வேணாம் வசு. வந்தமா பார்த்தமா போனமான்னு இருக்கணும். இதெல்லாம் வேணாம். அர்ஜுன் சார் ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார், ப்ளீஸ் அர்ஜுன் சார் விளையாடலாம். வாங்க ப்ளீஸ் ப்ளீஸ் அர்ஜுன் சார், விளையாடலாம் விளையாடலாம் ப்ளீஸ் அர்ஜுன் வரேன், சார் வரேன். ப்ளீஸ். ஏய், என்ன சின்ன பிள்ளை மாதிரி விளையாடிட்டு இருக்க? என்ன கேம் இது? அர்ஜுன் சார், ஆ, அங்க அலையா வருதா? ஆமா, அதுக்கு என்ன போ? இல்ல அர்ஜுன் சார், நீங்க ஒன்ன மனசுல நினைச்சுக்கோங்க, ம். நான் ஒன்ன மனசுல நினைச்சுக்கிறேன். ஆ, அந்த அலை யார் கால்ல முதல்ல மோதுதோ அவங்க நினைச்சது நடக்கும். ஓகே இது வேணா, நான் வரல. ஆள விடு. அர்ஜுன் சார், கேம் தானே. உயிரை வாங்குற. அர்ஜுன் சார், இன்னைக்கு ஒரு நாள் என் கூட விளையாடுறதுக்கு இப்படி கோவப்படுறீங்க, அப்புறமா நான் டென்ஷன் ஆயிடுவேன். இல்ல வசு, உயிரை வாங்குற. அது சரி, நீங்க மனசுல நினைச்சுக்கோங்க. ம். கடவுளே, எப்படியாவது இந்த வசு என்னை விட்டு போயிடணும். எனக்கு டைவர்ஸ் கிடைச்சிடணும். நீதான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும். அர்ஜுன் சார், நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லவா? ம், சரி, நீ நினைச்சுக்கோ. ஆ. அர்ஜுன் சார் நினைச்சது எதுவும் நடக்க கூடாது. நானும் அவரும் சந்தோஷமா சேர்ந்து வாழணும். அவரு நினைச்சது மட்டும் நடக்க கூடாது. ஏய் ஏய் ஏய், நீ என்ன நினைச்சுன்னு எனக்கும் தெரியும். தெரியுதுல்ல? நானே தான் பாப்பா. வா. ம். வா 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 வா. ஆ. ஐயோ. வருது வருது. வந்துடு 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 தானா. ஐயோ.